Hi friends, Satish from Cartoon Teacher TNPSC. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டிசம்பர் 14-15 நம்ம இன்றைக்கி பார்த்தாச்சு. ஸோ 16 பார்க்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து டிசம்பர் 14 நேஷ்னல் எனர்ஜி கன்சர்வேஷன் டே. அப்பாயின்மெண்ட் வந்து ஒமர் கிரெம்லர் ஐபா, அதாவது பிரசிடென்ட் ஆஃப் பாக்ஸிங் அசோசியேஷன். அது வந்து இன்டர்நேஷ்னல் பாக்ஸிங் அசோசியேஷனு ஐபாங்கிறது. ஸோ ஒமர் கிரெம்லர் வந்து பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. டெத்து வந்து ஸ்ரீகாந்த். இவர் யாருன்னா வைஸ் அட்மைரல் இந்தியன் நேவியில் இருந்தவர். இவர் வந்து ஆல்சோ கால்ட் கிரே டால்ஃபின் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கரண்ட்டாக டிசம்பர் மந்த்து தான் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறார். டிசம்பர் 31 நினைக்கிறேன். ஸோ இந்த டிசம்பர் எண்டில் தான் ரிட்டையர்மெண்ட் ஆகிறாரு. ஸோ இன் டியூட்டிலே வந்து அவர் வந்து இறந்துருக்காரு ஸ்ரீகாந்த். டியூ டு கோவிட், இந்த கொரோனா சிச்சுவேஷன், கொரோனா ரீசன் தான் நினைக்கிறேன். ஸோ எக்ஸாக்டாக தெரியல, பட் கொரோனானாலன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து செகண்ட் வந்து ரோடம் நரசிம்மா, எமினன்ட் ஏரோஸ்பேஸ் சயின்டிஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார்மர் டைரக்டர் ஆஃப் NAL, நேஷ்னல் ஏரோஸ்பேஸ் லெபார்ட்ரிஸு. அதே போல் கீ ரோல் இன் த தேஜஸ் லைட் காம்பேக்ட் ஏர்க்ராஃப்ட். தேஜஸ் வந்து டிசைன் பண்ணுறதுக்கும் ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. அதே போல் பத்ம விபூஷன் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு 2013. ஸோ மெயின் டாப்பிக்கில் போயிடலாம். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸு. USA அண்ட் டர்க்கி. USA வந்து ஒரு சாங்ஷன்ஸ் வந்து போடுறாங்க யார் டர்க்கி மேலே. ஏன் அப்படின்னா டர்க்கி வந்து ரஷ்யா கிட்டேருந்து S-400 மிசைல்ஸ் அப்படிங்கிறத ஒன்று வாங்க போகிறாங்க. ஸோ அது வாங்குறனால USA வந்து டர்க்கி மேலே சாங்ஷன்ஸ் போடுது அண்டர் காட்ஸா ஆக்ட் செக்ஷன் 231 மூலிமா. காட்ஸாவில் இருக்கக்கூடிய ஆக்ட் அது என்னென்னா கண்ட்ரீஸ் அமெரிக்கா அட்வர்சரிஸ் த்ரூ சாங்ஷன்ஸ் ஆக்ட் காட்ஸாங்கிறது. ஸோ நம்மளும் இந்தியாவுமே வாங்க போகிறோம் இந்த மிசைலில். பட் நமக்கு ஒரு சில எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பட் நம்மளுமே இந்த மிசைல் வாங்க போகிறோம். இது ஒரு ஹைடெக் மிசைல், இது S-400 மிசைல். செகண்ட் இல்லை, தேர்ட் வந்து ப்ராஜெக்ட்டு கோயில்வர் பிரிட்ஜு பீகாரில் இருக்குது. எந்த இடத்துலனா சோன் ரிவருக்கு மேலே இருக்குது. கோயில்வர் பிரிட்ஜை வந்து இனாக்ரேட் பண்ணுறாங்க. யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஹைவேஸு நிதின் கட்கரி அவர்கள் தான் வந்து இதை வந்து இனாக்ரேட் பண்ணி வைக்கிறாங்க, கோயில்வர் பிரிட்ஜு பீகார். அடுத்து வந்து லேண்ட் சர்வே ஆந்திர பிரதேஷில் வந்து ஒரு இனிஷியேட் பண்ணுறாங்க. இது இந்தியாவிலே வந்து இதுதான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. யாருக்கு சைன் பண்ணியிருக்காங்கன்னா ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டும் அதே போல் சர்வே ஆஃப் இந்தியாவும் வந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. இட் வில் பி தி இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேண்ட் அண்ட் ஹவுஸ் ஓனர்ஷிப் சர்வே இன் ஸ்டேட் அப்படிங்கிறாங்க. அதாவது லேண்டு என்னென்ன டைப் ஆஃப் லேண்ட்ஸு யார் ஓனர்ஷிப் இருக்காங்கன்னு சொல்லி டோட்டலாக லேண்டை சர்வே பண்ணி இருக்கிற டிஸ்பியூட்ஸை சால்வ் பண்ணி ஒரு ஐடென்டிட்டி நம்பர் மாதிரி கொடுத்துட்றது. ஸோ ஃபுல்லி டிஜிட்டலைஸ்டாக ஆக்கிட்டு எல்லாருமே வந்து இது வந்து 2 years ஆகும். ஸோ ஈஸி ஆக்சஸிங் அண்ட் லேண்டை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் வந்து பிளான் பண்ணுறதுக்கும் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன நேம் வச்சுருக்காங்க அப்படின்னா YSR ஜெகனண்ணா சஸ்வத பூமி ஹக்கு பூமி ரக்ஷனா அப்படிங்கிறாங்க இந்த ஸ்கீம். இந்த இது பேர். ஸோ இது வந்து 2 years, இது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 2 years ஆகும். அடுத்து வந்து ஃபிஃப்த்து எக்கானமி. டிஜிட்டல் பேமெண்ட் வந்து போஸ்டல் இந்தியா போஸ்ட் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் IPPB. ஸோ அன்வீல்ட் நியூ டிஜிட்டல் பேமெண்ட் அப்ளிகேஷன் கால்டு DAC Pay. ஸோ இது வந்து இந்தியா போஸ்ட் அவங்க கொண்டு வந்திருக்காங்க DAC Pay அப்ளிகேஷன், டிஜிட்டல் பேமெண்ட்டு. அடுத்து இது இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ். இதுவும் கொரோனா டைமில் இந்த ஸ்கீம்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே ஆகிருக்கு, அதனால் எடுத்து எழுதியிருக்கேன். ONORனா ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு, அது நம்ம பார்த்தாச்சு ஆல்ரெடி. பிரைம் மினிஸ்டர் PM பிரைம் மினிஸ்டர் ஸ்வநிதி அப்படின்னா என்னென்னா ஸ்ட்ரீட் வெண்டார் ஆத்ம நிர்பார் நிதி. ஸோ இந்த நிதிங்கிறது நிர்பார் நிதி. ஸோ ஸ்ட்ரீட் வெண்டார் ஆத்ம நிர்பார் நிதி இதுதான் வந்து இது. அதாவது ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்க்கு வந்து 10,000 ரூபா கொடுக்குறாங்க லோனாக. அவங்க வந்து திரும்பி வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கிறது தான் அது. சின்ன வெண்டார்ஸ், ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து வந்து தேர்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் சமன், அதாவது பிரைம் மினிஸ்டர் கிசான் சமன் நிதி. அது வந்து 6,000 பெர் இயர் வந்து ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்குற ஸ்கீம் அது. ஸோ ஸ்வநிதின்றது வந்து வெண்டாருக்கு, சமன்கிறது வந்து கிசான் சமன். அடுத்து PMAYங்கிறது பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா, ஹவுசிங் ஃபார் ஆல் பை 2022 எல்லாருக்கும் வீடு கொடுக்குறது. அடுத்து GECLங்கிறது வந்து கேரண்டீட் எமர்ஜென்சி கிரெடிட் லைன்றது தான் வந்து அந்த ஸ்கீம் பேர். லோன் ஃபெசிலிட்டி MSME செக்டர்ஸு, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைசஸ்க்கு லோன் கொடுக்குறது. ஸோ அதான் வந்து GECL. இந்த 5மே வந்து இந்த கொரோனா டைமில் ரொம்ப இருந்திருக்கக்கூடிய ஸ்கீம் இது. ஸோ இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து வந்து ADB பேங்க், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து இந்தியா எக்கானமி வந்து கான்ட்ராக்ட் ஆகிருக்கு பை 8% இதாக இருக்குது பை 2021 இயரில் அப்படின்னு சொல்கிறாங்க. ADB 8% ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. அடுத்து வந்து இதே இன்னொரு ஸ்கீம் தான் அது. ABRYங்கிறது ஆத்ம நிர்பார் பாரத் ரோஜ்கர் யோஜனா. அண்டர் பேக்கேஜ் 3.0 என்ன பண்ணுறாங்க, கம்பெனிஸில் அதாவது ரெக்ரூட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும், எம்ப்ளாய்மெண்ட்டை சேஃப்கார்டும் பண்ணணுங்கிறதுக்காக EPF எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்டில் 12% வந்து சப்சிடி வந்து கவர்மெண்ட் வந்து போடுறாங்க இதில். ஸோ 12 for 2 years கொடுக்குறாங்க.
ஸோ இந்த ஸ்கீம் மேலே ஆத்ம நிர்பார் ரோஜ்கர் யோஜனா அதுக்கு கீழே 12% தான் கீ பாயிண்ட்டு. 12% இபிஎஃப் வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. ஸோ ஃபிஃப்த்து வந்து ஏபி வேக்ஸு. ஏபி வேக்ஸுங்கிறது என்னென்னா ஏடிபி பேங்க், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் தான் வந்து இந்த இதை எடுக்கிறாங்க. ஏஷியா பசிபிக் வேக்சின் ஆக்சஸ் ஃபெசிலிட்டி. அதாவது இதுக்கு வந்து $9 பில்லியன் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணிடுவாங்க, இவங்க வந்து வேக்சின் வந்து ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. இவங்ககிட்ட மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட ஃபார்மாக்யூட்டிகல்ஸ் அவங்க கம்பெனிஸ் ஃபைசர், உதாரணத்துக்கு ஃபைசரு, நம்ம இதில் வந்து செரம் இன்ஸ்டியூட்டு, பாரத் பயோடெக் இந்த மாதிரிலாம் இருக்குது. அவங்ககிட்டலாம் வேக்சினை ப்ரொக்யூர் பண்ணி டெவலப்பிங் கண்ட்ரீஸில், குறிப்பாக ஏஷியாவில் இருக்கக்கூடிய டெவலப்பிங் கண்ட்ரீஸில் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஈக்குவட்டபிளாக எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகணும், ப்ளஸ் இது கண்டெயின் பண்ணணுன்றதுக்காக இவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ ஏடிபிங்கிறது ஏஷியா டெவலப்மெண்ட் பேங்க்கு, ஏஷியா பசிபிக் வேக்சின் ஆக்சஸ் ஃபெசிலிட்டி, ஏபி வேக்ஸ். ஸோ அடுத்து வந்து சிக்ஸ்த்து வந்து இந்தியா வாட்டர் இம்பேக்ட் சமிட். இது வந்து இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. யார் பண்ணுறா அப்படின்னா நேஷனல் மிஷன் ஃபார் க்ளீன் கங்கா, இவங்க தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. நிறையா மெத்தடாலஜிஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணி அடாப்ட் பண்ண போகிறாங்க கங்கா க்ளீன் பண்ணுறதுக்காக. ஸோ இந்தியா வாட்டர் இம்பேக்ட் சமிட் ரிகார்டிங் கங்கா, க்ளீன் கங்கா மிஷன் தான் அது. ஸோ அடுத்து வந்து 10th ஸ்போர்ட்ஸில் வந்து ஃபார்முலா 1. நம்ம ஆல்ரெடி வந்து முன்னாடி என்ன பார்த்துருந்தோம், பெஹ்ரைனில் நடந்தது பார்த்தோம். லூயி ஹாமில்டன் வந்து ஜெயிச்சிருந்தாதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். இங்கே வந்து இது வந்து அபுதாபி கிராண்ட் பிரிக்ஸு. ஸோ மேக்ஸ் வெட்ஸ்பேன்கிறவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஸோ செகண்ட் வந்து இந்தியன் ஓஷன் ஐலாண்ட் கேம்ஸு. இதுதான் நானும் இப்போ புதுசாக கேள்விப்படுறது. இது இந்தியன் ஓஷன் ஐலாண்ட் கேம்ஸ் அப்படின்னு சொல்லி 2023 யார் ஹோஸ்ட் பண்ண போகிறான்னா மடகஸ்கர். முன்னாடி யார் இருந்துச்சுன்னா மால்தீவ்ஸ் கிட்ட தான் இருந்தது ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு. பட் இப்போ மடகஸ்கருக்கு வந்து மாற்றிருக்காங்க. இது வந்து எவ்ரி 4 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நடக்கும். எப்படி காமன்வெல்த் கேம் 4 இயர்ஸ் ஒன்ஸ், ஒலிம்பிக் 4 இயர்ஸ் ஒன்ஸ் நடக்குதோ அதே போல் இதெல்லாம் 4 இயர்ஸ் ஒன்ஸ் கேம் நடக்குது. அந்த ஐலாண்ட் கண்ட்ரிஸ் 5 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. சைச்சல்ஸ், ஸ்ரீலங்கா, மொரிஷியஸ், ரீயூனியன் அண்ட் கொமரோஸ். இவங்க 5 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. SSMRC. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இந்தியன் ஓஷன் ஐலாண்ட் கேம்ஸ் 2023 மடகஸ்கர். அடுத்து வந்து குரோஷியா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யூரோப்பியன் கராத்தே சாம்பியன்ஷிப் 2021 அவங்க தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ குரோஷியா கராத்தே சாம்பியன்ஷிப் 2021 யூரோப்பியன். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக் பார்த்துடலாம். சயின்ஸ் அண்ட் டெக்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மால்னுபிரவைடு அப்படின்றாங்க. இது என்னன்னா இது இட்ஸ் ஓரல் ட்ரக்கு. இந்த இது வந்து என்ன பண்ணுதுன்னா சார்ஸ், அதாவது அந்த கோவிட் டிரான்ஸ்மிஷன் வந்து 24 ஹவர்ஸில் வந்து இது வந்து கண்டெயின் பண்ணிடுது, டிரான்ஸ்மிஷனை கட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஸ்ப்ரெட்டை கண்டெயின் பண்ணுது. ஸோ மால்னுபிரவிர். ஸோ இந்த வேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். அடுத்து வந்து நியூ ஜீனஸ் மலேரியா. அது கேரளா ஹெல்த் மினிஸ்ட்ரியில் வந்து KK சைலஜா அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நியூ ஜீனஸ் வந்து ஆஃப் மலேரியா டிடெக்ட் ஆகிருக்கு, ஒரு பேஷண்ட் கிட்ட வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா வந்து பிளாஸ்மோடியம் ஓவல் இருக்கிறதுலே ரொம்ப வந்து இருக்கிறது ஃபால்சிபோரம். எக்ஸிஸ்டிங் வந்து என்ன ஃபால்சிபோரம்னா அப்புறம் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பிளாஸ்மோடியம் ஓவல் வந்து இப்போ டிடெக்ட் ஆகிருக்குன்றத சொல்கிறாங்க அவங்க கேரளாவில். பிளாஸ்மோடியம் ஓவல் மலேரியா. இப்போ நேற்று கரண்ட் அஃபேரில் கூட மலேரியா என்ன பார்த்தோம், மலேரியா வந்து மேகாலயா வந்து நல்லா பெர்ஃபார்மிங் கண்ட்ரியாக இருக்குது, பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டாக இருக்குது. இந்தியா வந்து டியூரிங் பேண்டமிக்லையும் மலேரியா வந்து கம்மி பண்ணியிருக்காங்க, அரௌண்ட் 17% வந்து பண்ணியிருக்காங்க தான் சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ மலேரியா ரெலவெண்ட்டாக நிறையா வருது. கொஸ்டின்ஸ் மேபி டேரெக்டாக கேட்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. மலேரியா ரெலவெண்ட்டாக இட்ஸ் அ பேராசைட். இது பாக்டீரியாவும் கிடையாது, வைரலும் கிடையாது. இட்ஸ் அ பேராசைட்டு. டிசீஸ் கேட்டகரியில் கேட்கலாம் பயாலஜியில். ஸோ அடுத்து வந்து கோவின் ஆப் அப்படின்னு சொல்லி யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி கொண்டு வந்திருக்காங்க. எதுக்குன்னா வேக்சினை வந்து யூசேஜும் அதை வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறதுலேருந்து அது எங்கே இருக்குது, எப்படி ஸ்டோரேஜ்லேருந்து இப்போ பப்ளிக் வந்து எப்படி அதை ஆக்சஸ் பண்ண வைக்கணுங்கிறது முதல் கொண்டு மானிட்டர் பண்ணுறது தான் வந்து கோவின் ஆப்புங்கிறது யூனியன் மினிஸ்ட்ரி கொண்டு வந்திருக்காங்க. பப்ளிக் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ஸோ அதை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம அந்த வேக்சின் வந்து இன்டேக் எடுத்துக்கிறதோ அதை பற்றினா ஃபாலோஅப்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து டைரெக்டாக பண்ணிக்கலாம். கோவின் ஆப் இது. ஸோ 5G என்ஆருங்கிறது என்னென்னா நியூ ரேடியோங்கிறது. ஸோ 5th ஜென்ரேஷன் மொபைல் நெட்ஒர்க்குக்கு இந்த ரேடியோ நியூ ரேடியோன்ற அந்த 5G என்ஆருங்கிறது நோக்கியா வந்து கொண்டு வராங்க, இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சவுத் கொரியாவில் வந்து ஆல்ரெடி 5G வந்து ரோல் அவுட் பண்ணிட்டாங்க நெட்ஒர்க்கு. ஸோ சவுத் கொரியா தான் வந்து ஃபஸ்ட்டு டு ரோல் அவுட் 5G நெட்ஒர்க்கு. ஸோ இங்கே வந்து இந்தியாவில் நோக்கியா வந்து இது பண்ணிட்டுருக்காங்க நியூ ரேடியோ 5th ஜென்ரேஷன் மொபைல் நெட்ஒர்க்குக்கு. ஸோ அடுத்து வாட்டர் ஃப்ரம் ஏர் இது ரிசர்வேஷன்ஸ் கிடையாது, இது ரிசர்ச்சர்ஸு. ஸோ ரிசர்ச்சர்ஸ் ஃப்ரம் IIT குவாஹாட்டி டெவலப்ட் ஃபார் ஹார்வெஸ்டிங் வாட்டர் ஃப்ரம் ஹியூமிட் ஏர். அந்த காற்றுலேருந்து வாட்டரை வந்து எடுக்கிறாங்க த்ரூ ஹைட்ரோஃபிலிக் ஸ்லிப்பு. இதை தான் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா இது வந்து லோட்டஸ் கிட்ட
ஹைட்ரோஃபிலிக் ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா, அந்த லீஃபில் வந்து வாட்டர் வந்து நிற்காது, அந்த போர்ஸ் வந்து மைன்யூட்டாக இருக்கனால அது வந்து உள்ளே எடுக்காது, அது வந்து ஸ்லிப்பாகி போயிடும். ஸோ க்ளீன் பண்ணும், லோட்டஸில் அதுக்கு கூட டர்ட்டும் க்ளீன் ஆகிடும். ஸோ அதை போல் இந்த ஹைட்ரோஃபிலிக் ஸ்லிப்புன்னு யூஸ் பண்ணி ஏரில் இருக்கக்கூடிய வாட்டரை வந்து தனியாக பிரிக்கிறாங்க. ஸோ ஐஐடி கவுஹாட்டி. அடுத்து 14 வந்து நேதாஜி மியூசியம். ஸோ 2022 சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய 125வது பர்த் அனிவர்சரியை வந்து இது பண்ணணுன்றதுக்காக கொண்டாடணுன்றதுக்காக அப்போ நேதாஜி மியூசியம் சொல்லி கொல்கட்டாவில் விக்டோரியா மெமோரியலில் வந்து செட் பண்ண போகிறாங்க பை யூனியன் கல்ச்சர் மினிஸ்ட்ரி. குறிப்பாக வந்து வெஸ்ட் பெங்கால் வந்து இந்த அடுத்த 21 ஸ்டார்டிங்கில் எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ இப்போ ரீசெண்டாக நிறையா பெங்காலில் வந்து நடந்துகிட்ருக்கு. அதே போல் சென்ட்ருக்கும் ஸ்டேட்டுக்கும் நிறையா கான்ஃப்ளிக்ஸ் இருக்குது. ஸோ ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் ப்ரோக்ராம்ங்கிறது பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய ஒரு ஸ்கீமுன்னு சொல்லலாம், இல்லை ஒரு கேம்பெயின் மாதிரி சொல்லலாம். இது என்னென்னா, யூனியன் டெரிட்டரி அண்ட் ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் வந்து சேர்க்கறது தான் இந்த கான்செப்ட் ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் ப்ரோக்ராம்ங்கிறது. ஸோ கல்ச்சரல் ப்ரோக்ராம் ஆல்சோ பி இன்க்ளூடட் அந்த டியூரிங் அந்த பீரியடில். ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ 15 வந்து ரிக்ஷா கிஃப்ட் ஸ்கீம். இது வந்து யாருன்னா ஆக்டர் சோனு சூத் வந்து இந்த கொரோனா டைமில் நிறையா ஸ்கீம்ஸ் வந்து அவர் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த லேபர்ஸ்க்கு வந்து பஸ்ஸில் டிரான்ஸ்போர்ட் பண்ணி அவங்க ஊருக்கு அனுப்புறதும், அப்புறம் வந்து நிறையா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புக்ஸ் வாங்கி கொடுக்குறது, சைக்கிள் கொடுக்குறது. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காரு, ரிக்ஷா கிஃப்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இது என்னென்னா குத் கமாவ் கர் சலாவோ அப்படிங்கிறாங்க, ஏர்ன் யுவர் செல்ஃப் டிரைவ் ஹோம். அதாவது என்னென்னா எலக்ட்ரிக் ஒரு சின்ன ஸ்கூட்ரு மாதிரி, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னு சொல்ல மாதிரி ஒரு ரிக்ஷா மாதிரி, அதில் வந்து பிஸ்னஸ் அங்கேயே நடத்திக்கிற மாதிரி. ஸோ அதில் நடத்திக்கிட்டு அது அப்படியே அதுதான் என்ன சொல்கிறாரு, ஏர்ன் பண்ணிக்கோங்க, நீங்களே நடத்துங்க, நீங்களே ஏர்ன் பண்ணி எடுத்துகிட்டு போங்கிற கான்செப்டில் தான் அவர் சொல்கிறாரு. ஸோ ரிக்ஷாங்கும் பொழுது நம்ம வந்து அந்த டாக்ஸி ஆட்டோ மாதிரி இல்லாமல் இது வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக குறிப்பாக அந்த வெஹிக்கிள் தான். பட் அதுலேயே வந்து அந்த ரிக்ஷா ஷேப்பில் தான் ரொம்ப சின்ன வெஹிக்கிள் தான், அதுலேயே வந்து நம்ம பிஸ்னஸ் நடத்திக்கிற மாதிரி அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அது வந்து கொடுக்குறாரு. அடுத்து வந்து செகண்டு ஸோ காட் யூ கவர்ட் அப்படிங்கிற கேம்பெயின் வந்து யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா பாரதி ஆக்ஸா அப்படிங்கிறவங்க தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா டு பில்ட் அ சேஃபர் அண்ட் ஹெல்த்தியர் ஃபியூச்சர் பை இன்வெஸ்டிங் இன் லைஃப் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸும் லைஃப் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஸோ ஒரு கேம்பெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாரதி ஆக்ஸா காட் யூ கவர்ட் அப்படிங்கிறது தான் அந்த கேம்பெயின். ஸோ முடிஞ்சிருச்சு. ஸோ 16 ஓவர். இன்றைக்கி குவிஸ் வந்து என்னென்னா COP26 பாரிஸ் அக்ரிமெண்ட் பார்த்தோம், 2015 கொண்டு வந்த அக்ரிமெண்ட்டு. ஸோ வருஷம் வந்து இந்த கான்ஃபரன்ஸ் COP26 இப்போ அடுத்த வருஷம் நடக்க போகிறது தான் 2021 நடக்க போகிறது தான் இந்த COP26 கான்ஃபரன்ஸு. ஸோ இது வந்து எங்கே நடக்க போகுது, டோக்கியோவா, பாரிஸா, கிளாஸ்கோ இல்லை ஜெனீவா? ஸோ இது என்னது கரெக்ட் ஆன்சர்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 17th வந்து இன்னொரு 1 or 2 hours நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.